வணக்கம். போன அட்டல் கைட்லைன் வீடியோவில் வந்துட்டு அட்மின் ஐடியா மறந்துட்டோம் அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் அட்மின் ஐடியா வந்துட்டு எப்படி லாகின் பண்ணுது அப்படின்னு பார்த்துருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி வந்துட்டு அட்மின் ஐடியா யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ஆப்ரேட்டர் அண்ட் டேட்டா அப்ரூவர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த டேட்டா அப்ரூவர் அண்ட் ஆப்ரேட்டர் எதுக்காக அப்படின்னா நம்ம அட்டல் லேபில் வந்துட்டு பண்ணக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸையும் வந்துட்டு நம்ம இந்த PFMS போர்ட்டலில் போயிட்டு நம்ம சப்மிட் பண்ணணும். அதை சப்மிட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 பேர் வந்து தேவை. அதுதான் வந்துட்டு டேட்டா ஆப்ரேட்டர் அண்ட் டேட்டா அப்ரூவர். இந்த ஒட்டுமொத்த PFMS ப்ராசஸை பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல கேம் மாதிரி தான் இருக்கும். இந்த டேட்டா ஆப்ரேட்டருடைய வேலை வந்துட்டு அவங்க பண்ணுற அட்டல் லேபில் இருக்கிற எல்லா எக்ஸ்பென்சஸையும் வந்துட்டு அவருடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி டேட்டா ஆப்ரேட்டரில் போயிட்டு சப்மிட் பண்ணுறது. டேட்டா அப்ரூவருடைய வேலை ஆப்ரேட்டர் சப்மிட் பண்ண எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை அப்ரூவ் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமான்னு பண்ணுறது தான் வந்துட்டு அப்ரூவருடைய வேலை. அதுக்கப்புறம் அட்மினுடைய வேலை என்னது அப்படின்னா அவர் ஒரு மேற்பார்வையாளர், ஒரு சூப்பர்வைசர் மாதிரி. கீழே இருக்கிற இந்த ஆப்ரேட்டர் அண்ட் அப்ரூவர் அவங்களுடைய வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படின்ற ப்ராசஸை பார்க்குறதா வந்துட்டு இந்த அட்மினுடைய வேலை. அட்மின் யாராக இருப்பாங்கன்னா பொதுவாக கரஸ்பாண்டண்ட்டாக இருப்பாங்க, அப்ரூவர் யாராக இருப்பாங்கன்னா ஹெட் மாஸ்டராக இருப்பாங்க, அண்ட் ஆப்ரேட்டர் வந்துட்டு அந்த ஸ்கூலுடைய அட்டல் இன்சார்ஜாக இருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம இந்த ஆப்ரேட்டர் அண்ட் அப்ரூவர் ஐடி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல PFMS சைட்டுக்கு போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு நம்ம போன வீடியோவில் கண்டுபிடிச்ச அட்மின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு இதில் என்ட்ரு பண்ணுவோம். என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் மாஸ்டர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு யூசர்ஸ்க்கு போயிட்டு ஆட் நியூ அப்படின்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிரியேட் ஏஜென்சி யூசர் அப்படின்னு ஒரு விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் யூசரில் நம்ம வந்துட்டு இப்போ டேட்டா ஆப்ரேட்டர் கிரியேட் பண்ண போகிறதுனால இந்த ட்ராப் டவுன்லேருந்து நம்ம ஏஜென்சி டேட்டா ஆப்ரேட்டர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு ஒரு சில க்ரெடென்ஷியல்ஸ் வந்து கேட்பாங்க. லைக் ஃபஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், இதெல்லாமே வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேட்டருக்கான ஒரு லாகின் ஐடி வந்துட்டு கேட்பாங்க. இந்த லாகின் ஐடி வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுடைய விஷ் தான். இப்போது அந்த அட்டல் இன்சார்ஜுடைய நேம் வந்து சல்மான் அப்படின்னா நம்ம ஆப்ரேட்டர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு சல்மான், இது ஆப்ரேட்டர் அப்படின்றதுனால இப்போ சல்மான் DO அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அப்படி சப்போஸ் நம்ம அட்டல் இன்சார்ஜ் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படி தோணுச்சுன்னா ஸ்கூலுடைய நேமை வந்து ஷார்ட் ஃபார்மாக ஃபார் எக்ஸாம்பிள் GHSS DO இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கலாம். இது வரைக்கும் நம்ம ஆப்ரேட்டருக்கான ஐடி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அப்ரூவருக்கான ஐடி எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டருக்கு கிரியேட் பண்ண மாதிரியே மாஸ்டர் யூசர் ஆட் நியூக்கு போனோம் அப்படின்னா கிரியேட் ஏஜென்சி யூசர் அப்படின்னு ஒரு விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் டைப் ஆஃப் யூசரில் ஏஜென்சி டேட்டா அப்ரூவர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேட்குற எல்லா க்ரெடென்ஷியல்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு லாகின் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்ரூவருக்கான லாகின் ஐடி வந்துட்டு கிரியேட் ஆகிடும். இது வரைக்கும் வந்து நம்ம ஆப்ரேட்டர் ஐடி அண்ட் அப்ரூவர் ஐடி எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். இப்போ 2 ஐடிஸ்க்கும் எப்படி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அட்மின் ஐடியை விட்டு லாக் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அட்மின் ஐடியை விட்டு லாக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம லாக் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் போயிட்டு ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு அப்ரூவருக்கான பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்ரூவருக்கான லாகின் ஐடி கொடுத்துருங்க. இமெயில் ஐடி வந்துட்டு ஆப்ஷனல் தான், அது கொடுக்க வேணாம். செகண்ட் கீழே இருக்கிற கேப்சாவை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்ற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு விண்டோக்கு போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓடிபியை வந்து எதில் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்துட்டு ஓடிபி மொபைல் ஃபோனில் ரிசீவ் ஆகணுமா, இல்லை இமெயிலில் ரிசீவ் ஆகணுமா, இல்லை போத் மொபைல் ஃபோன் அண்ட் இமெயிலில் ரிசீவ் ஆகணுமான்ட்டு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம டு பி ஆன் த சேஃபர் சைடு போத் இமெயில் அண்ட் மொபைல் ஃபோன் அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுப்போம். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த பேஜுக்கு போகும். இப்போ இங்கே வந்துட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணுறது கேட்கும். நமக்கு மொபைல் ஃபோன் அண்ட் இமெயில் ஐடி ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை பார்த்துட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துட்டு கீழே வெரிஃபை கொடுத்தோம் அப்படின்னா ஓடிபி வெரிஃபை ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த விண்டோவுக்கு போயிடும். ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியூ பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு 2 கேட்குது. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டில் கொடுத்துட்டு அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதே சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அப்ரூவருக்கான பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ போயிட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு அப்ரூவர் ஐடி கிளிக் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ ஆப்ரேட்டருக்கு பண்ண அதே ப்ரொசீஜரை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குது. இங்கே போயிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அப்ரூவருக்கான பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்ரூவர் அண்ட் ஆப்ரேட்டர் 2 பேருக்கான பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுன்றதை பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அட்டல் லேபுக்காக ஸ்பெண்ட் பண்ண எல்லா எக்ஸ்பெண்டிச்சர்ஸையும் வந்துட்டு அப்ரூவர் அண்ட் ஆப்ரேட்டர் இந்த 2 ஐடி யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கான பில்ஸ் அண்ட் அது எல்லாத்தையும் வந்துட்டு சப்மிட் பண்ணலாம், அதை எப்படி அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.